அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லிக்கிறேங்க. வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி. இப்போ வந்து நம்ம என்ன இந்த வாரம் பார்க்க போகிறோன்னா, இந்த குதிரை பொம்மை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது மினிமம் உங்களுக்கு 2 வாரத்தில் முடிக்கிற மாதிரி போட்டு தரேன். பாருங்கள், கலர் கலராக நம்ம போடலாம். இதில் வந்து அதிகமான லாபத்தை எடுக்கலாம். இது நல்லா கற்றுக்கிட்டு நம்ம ஒயர் பேக்கோட இதில் தான் நமக்கு நல்லா காசு இருக்கும். நிறைய கற்றுக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த குதிரை வந்து ஓடுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓடுற குதிரை மாதிரி போட்டிருக்கோம். இந்த பிடரியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரிஜினலாக வந்துருக்கு பாருங்கள். இந்த வால் பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல் குதிரை மாதிரி அழகாக வந்துருக்குது. இது மாதிரி நம்ம போட கற்றுக்கலாம். இதுக்கு ஏன் 2 கலர் கொடுத்துக்கிறோன்னா, இன்னொரு கலர் ஜாயின் பண்ணுறது நமக்கு தெரியாமல் போகக்கூடாதுங்கிறத உங்களுக்கு இன்னொரு கலராக கொடுத்தா இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம இதில் 2 கலர் கலந்துருக்கோம், சரிங்களா? எப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். வெறும் ஒயிட்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு எதில் ஜாயின் பண்ணணும்னு தெரியாதுனால உங்களுக்கு 2 கலராக போட்டு ஈஸியாக கற்றுக் கொடுக்கலான்ட்டு நான் போட்டிருக்கேன், சரிங்களா? இருங்க, இப்போ எப்படி அளவு எடுக்குன்னு நான் சொல்லித்தரேன். இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் மினிமம் வந்து ஸ்கேலில் வந்து ஒரு 8 அடி எடுத்திங்கன்னா போதும். டேப்பில் வந்து 40, 80 பாருங்கள், 45 எடுத்துக்கோங்க. இந்த 45 அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க, சரிங்களா? 45 அப்படியே நீங்கள் 2ஆக மடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நமக்கு 16 பிட்டு வேணும். வெள்ளையில் 16 பிட்டு வெட்டிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன கலரில் போடுறீங்களோ அந்த கலரில் ஒரு 6 பிட்டு வெட்டிக்கோங்க. நான் வெள்ளையும் சிகப்புலையும் போட போகிறேன். சிகப்பில் 6 பிட்டு வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து 16 பிட்டு வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ சாதா நாட்டு போட போகிறோம். சாதா நாட்டு எப்படி போடணும்னு இப்போ பார்க்கலாம். 2 ஒயரும் சமமாக மடிச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க பாருங்கள், கீழே வந்து 2 நுனியும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே மடிக்கும். எப்போ மடிச்சிங்கனாலும் இங்கே ஒரு அழுத்தம் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அப்படியே மடிப்புழுவோம். அப்போ நம்ம கை விட்டோம்னா அந்த முடிப்பு நமக்கு அப்படியே இருக்கும். சாதா நட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கால் பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த கால் பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு பூ வந்து 2 பிட்டு. அப்போ ஒரு காலுக்கு 2 பூ. 2 பூனா 4 பிட்டா? 2, 4, 6, 8. 8க்கு 16 பிட்டு வேணும் காலுக்கு. காலிலேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? 2 ஒயரும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சமமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஒயர் இவ்வளோ வித்தியாசம் வருது. எந்த ஒயருன்னு பார்த்து இப்படி கொஞ்சமாக இது பண்ணி இப்படி எடுத்து பாருங்கள், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு எதிர் சைடில் இருக்கிறது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக தான் இருக்குது. இது மாதிரி நம்ம 2 பிடிச்சி 16 பிட்டையும் போட்டால் 8 பூ வரும், சரிங்களா? இன்னும் ஒரு பூ நான் போட்டு காட்டுறேன். இந்த 2 பூ எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த காலில் இந்த 2 பூ, இந்த 2 பூவையும் இணைக்கிறோம். பாருங்கள், இப்படி இந்த 2 பூ பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 பூ எடுத்து ஒரு பூ போட போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க. சாதா நாட்டே தான், வேறு ஒன்றும் கிடையாது. பக்கமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு பக்கமாக வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. எவ்வளோ டைட்டாக போகிறீங்களோ அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இழுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் நம்ம ஒவ்வொரு தடவை இழுத்து போட்டோம்னா டைட்டாக அழகாக வரும். இப்போ பாருங்கள், இந்த 2 பூவும் பிடிச்சி ஒரு போட்டோமா, அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், எதிர் பக்கத்தில் இந்த 2 ஒயரையும் பிடிச்சி நம்ம ஒரு நாட் போடணும். நல்லா பார்த்துங்க, யானைக்கு, குதிரைக்கு, ஒட்டகத்துக்கு எல்லாத்துக்கும் கால் இப்படி தான் போடணும். ஒரு தடவை கற்றுக்கிட்டா அதே மாதிரி தான் நல்லா பார்த்து போட போகிறோம். இந்த எதிர் சைடில் இருக்கிற 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட போகிறோம். இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், நல்லா 4 ஒயர் நல்லா இழுத்துக்கோங்க. இதுதான் கீழே இந்த பேஸு. இந்த 4 பூ நம்ம போட்டோம். இந்த 4ஐயும் போட்டோம். இந்த 4கிட்ட பாருங்கள், மூளை திருப்பிக்காங்க. 1, 2, 3, 4 பக்கம் பாருங்கள். 4 பக்கம் மூளை திருப்பிக்கும். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதா இந்த 4 பக்கத்தில் இந்த வி மாதிரி வருது இல்லைங்களா, இந்த ஷேப்பில் இருக்கிற 2 ஒயர் பிடிச்சி நம்ம 4 பக்கமும் மூளை திருப்புறோம். அழகாக எந்த பொருளையும் நீங்கள் பார்த்து புரிஞ்சு போடணும். ரசித்து போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாம் தானாக வந்துடும். லீவ் நாளில் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுங்க. எவ்வளோ அவங்க படிச்சிருந்தாலும் இதனுடைய ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. படிச்சிருந்தாலும் பரவாயில்லமா, இதையும் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு அந்த கலையை கற்றுக் கொடுங்க.
அந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டாங்கன்னா பின்னாடிக்கு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அது உதவும். எந்த கலையும் நமக்கு உதவும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 4 பக்கமும் இதே மாதிரி பூ நம்ம போடுறோம். சரிங்களா? எவ்வளோ தான் படித்தாலும் 24 நாள் படிச்சுட்டே இருந்தாலும் அவங்க மைண்டுக்கு சேஞ்ச் வேணும்ல. அப்படி சேஞ்ச் வேணும்னு நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி தொழிலை கற்றுக்கிட்டோம். என் நேரம் மாதிரி ஒரு கலையை கற்றுக்கிட்டா அந்த என்டர்டைன்மெண்ட்டோட வருமானமும் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இதுக்கும் கொஞ்சம் டைம் அவங்களுக்கு ஒதுக்க சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுங்க. பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த பொருளாக தான் நாங்களும் போட்டு போட்டு காட்டுறோம். அதனால் அந்த குழந்தைங்க கற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்க. பாருங்கள், 4 மூளை இப்போ நம்ம போட்டோம். இப்போது எதிர்த்தப்பில் வருது இல்லைங்களா? இந்த பூ பார்த்து ஒரு 3 லைன் நம்ம போட்டுக்கலாம். இந்த காலுக்கு இந்த மூளை திருப்பிட்டோம். இந்த எதிர்த்த பூவை பிடிச்சி போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மூளை திருப்பு நோக்கிறோம்ல, 1 2 இந்த மூளையிலேருந்து பாருங்கள், 1 2 3 இந்த 4 பூ போட்டுக்கலாம். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த குதிரைக்கு ஒவ்வொரு காலுக்கும் நமக்கு 2 பிட்டு வேணும். 2 4 6 8 ஒரு பூவுக்கு 2 பிட்டு, அப்படின்னா 8க்கு 16 பிட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். 1 4 நாள் 2 3 பண்ணு 16 பிட்டு இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டோம். இந்த காலோட இந்த இது இங்கே வந்து நம்ம மூளை திருப்பணும். அதுக்காக இது வரைக்கும் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மூளை எப்படி திருப்புறது உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூளை திருப்பணும்ல, இதுலேருந்து பாருங்கள் 1 2 3 பாருங்கள் 1 2 3 இந்த 3 பூ போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் இந்தாண்டி ஒரு பூ போடுறோம். நம்ம 3 பூ இது போட்டு முடிச்சிட்டோமா, நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு போடுங்க. மூளை எப்படி திருப்புதுன்னு பாருங்கள். இந்த குதிரைக்கு பறக்கிற மாதிரி, ஒட்டகம் நாய்க்கெல்லாம் பாருங்கள் நேராக தான் போடுவோம். யானைக்கு கூட நேராக தான் போடுவோம். இந்த குதிரைக்கு மட்டும்தான் உங்களுக்கு காலை மடக்கி அது வேகமாக ஓடுற மாதிரி போட்டுக்கணும். இந்த குதிரை பொம்மை ஒவ்வொரு வீட்லையும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குதிரையோட வேகத்தை எல்லார் வீட்டும் பாருங்கள் மெயினாக குதிரை பொம்மை வச்சுருப்பாங்க. அது மாதிரி இது வாங்கி வச்சுட்டா இதனுடைய வேகம் நமக்கும் கிடைக்கும். அதுதான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் மனசுக்குள்ளே வரும். இந்த குதிரையை பார்க்கும்போது அது வேகமாக ஓடுங்கிறது நம்ம மனசு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் குதிரை பொம்மையை வீட்டில் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை எப்படி போதோ அந்த மாதிரி பாருங்கள், எப்படி மூளை திருப்புன்னு பாருங்கள். 1 2 3 இந்த இடத்துல மட்டும் 4 பூ போட்டு இது 2 சேர்த்து ஒரு பூ போடுறோம். இது 2 சேர்த்து ஒரு பூ போடுறோம். பார்த்து பொறுமையாக போடலாம். நீங்கள் நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். இப்படி எல்லா பக்கமும் மற்ற பக்கம்லாம் 3 பூ போட்டு பாருங்கள், 1 2 3 போட்டு இந்த 3ஆவது பூக்கு இந்த முக்கு திருப்புன்னு அந்த இடத்துல கணக்கு வச்சுக்கோங்க. 3 பூவா, அதுக்கு பக்கத்தில் இந்தாண்ட ஒரு பூ போட்டு இது 2 சேர்த்து ஒரு பூ போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், மூளை எப்படி திருப்புன்னு பாருங்கள். இந்த 2 பிட்டையும் சேர்த்து ஒரு பூ போடுறோம். இதுதான் மூளை திருப்புறோம். அந்த பெண்டு அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி திருப்பிக்கோங்க. இந்த பக்கத்து ஒயருக்கு நம்ம போடுறோம். இப்படி மூளை திருப்புறோம். இதாண்டியும் டைட்டாக வச்சு போடுங்க. பாருங்கள், நல்லா இப்படி தெரிகிற மாதிரி தான் போடுறோம். போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ மூளை திருப்பிட்டோம். இந்த பக்கம் இந்த எதிர்த்த மாதிரி சைடு இருக்குதுல்ல, இப்போ இந்த பக்கம் மூளை 2 பக்கமும் திருப்பிட்டோம். அதுக்கு எதிர் சைடில் இருக்குதுல்ல, இந்த பூவில் அதுக்கு எதிர் சைடில் ஒரு பூ தான் இருக்கும். இந்த பூக்கு 2 1 இதில் 2 அப்படி போட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 பூவோட ஐங்கோணம் வரும். எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பூ போடுறோம். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பூ போட்டு பாருங்கள் 1 2 3 4 இந்த 5ஆவது பூ போட்டுன்னா ஐங்கோணம் வந்துடும். 5 பூ இதில் வருது. அப்போ தான் உங்களுக்கு அந்த மூளை வந்து மடங்கின மாதிரி திரும்புதுன்னு அர்த்தம். இப்போ 5ஆவது பூ நம்ம போடுறோம் அந்த கார்னர். அதே மாதிரி 2 கார்னர்லேயும் போடுறோம். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. இப்போ இந்த சைடு நம்ம போடுறோம். பாருங்கள், சைடு போட்டோமா, பாருங்கள் மூளை திருப்புனதுக்கு எதிர் சைடில் இருந்த பூவில் ஒரு பூ போட்டோம். அந்த பூவோடு சேர்த்தோன்னா 4 1 5 பூ வந்துச்சு. அதே மாதிரி இதனுடைய எதிர் சைடு இந்த பக்கம் ஒன்று போடுறோம். பாருங்கள், இந்த சைடு ஒரு பூ போடுறோம். இப்படியே போடுங்க. வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக புரியும். புரிஞ்சு பொறுமையாக போட்டுருங்க. ஏதாச்சும் தெரியலனாலும் கேளுங்க. இப்படி போடுங்க.
இப்போ பாருங்கள் 4 பூ வந்துருச்சா, இது போட்டிங்கன்னா 5ஆவது பூவாக வந்துடும். இதுக்கு பேர் தான் ஐங்கோணம் அப்படின்னு சொல்கிறது. மூளை திருப்புற இடத்துல இந்த மாதிரி வரும், கழுத்து திருப்புற இடத்துல வரும். இப்படி வரும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் நமக்கு திரும்பும் ஈஸியாக. இப்போ பாருங்கள் 5 பூ போட்டோமா. இப்போ இந்த 2 மூளை திருப்பணும்ல, இது 2ஐயும் பிடிச்சி நடுவில் ஒரு பூ போடுங்க, தானாக உங்களுக்கு திரும்பிக்கும். இப்போ இந்த மூளையை திருப்பிட்டு இங்கே போடுறோம் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழகாக குதிரையோட கால் வளைஞ்சி வருது பாருங்கள். சரிங்களா, இப்படி ஒன்று போட்டோமா, தானாக பாருங்கள் வளைஞ்சிக்கிச்சு. இப்போது எங்கெல்லாம் இந்த மாதிரி 2 ஒயருக்கு நடுவில் நம்ம கிராஸ் கட் போடுவோம்ல, கிராஸ் நாட் போடுற மாதிரி அந்த 2 ஒயருக்கு நடுவில் கேப் வர இடமெல்லாம் நம்ம நாட் போடுறோம். இப்போ இங்கே ஒரு நாட் போடலாம். ஆனால் உங்களுக்கு நாட் போட போட உங்களுக்கு அந்த கிராஸ் நாட் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து நம்ம 3 லைன் போடணும். இப்போ ஒன்று போட்டோமா, இது பாருங்கள் இந்த ஐங்கோணம் திருப்பிட்டோம், இந்த பக்கம் 5 2 பக்கம் திருப்பிட்டோம். இப்போ இந்த பூ போட்டிருக்கிறோம். இதே மாதிரி இந்த ஐங்கோணம் பக்கத்துலேருந்து பாருங்கள் 1 2 3. இந்த பக்கம் இந்த மூளை திருப்பின பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இது 4 உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கால் 4 நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து 1 2 3 4, இந்த கார்னரில் 3 போட்டு வச்சுருந்தாங்க இல்லைங்களா. இந்த சைடில் ஒரு பூ, இந்த சைடில் ஒரு பூ போட்டு, இதை 2ஐயும் ஒரு பூ போட்டு கார்னர் திருப்பி இருக்கிறோம். இந்த கார்னர் திருப்பின இடத்துலேருந்து பாருங்கள் 1 2 3 4, இந்த சைடில் 3 வரும். சரிங்களா, இப்படி எல்லாம் 4 காலையும் நம்ம இப்படி போட்டுக்கணும். மூளை திருப்பிட்டு 4 கால் பெண்ட் ஆகி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி 4ஐயும் போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். இந்த 2 காலில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 காலையும் இப்படி சமமாக வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த 2 பூ இதில் வந்து இந்த பூ எடுத்துக்கோங்க, இதில் இந்த பூ, இது 2 இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு இது 2க்கும் ஒரு பூ போடுங்க, ஒரு நாட்டு. இந்த 2 காலையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா, இப்படி வச்சு 2 காலையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, லூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, பக்கமாக வச்சுக்கோங்க, நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டோமா, இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த பூலே இன்னொரு ஒயர் இருக்குதுல்ல, அந்த ஒயர் 2ஐயும் பிடிச்சி இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். ஈஸியாக பார்த்தா புரியும், ரொம்ப ஈஸி, எதுவுமே கஷ்டம் கிடையாது. பார்த்து பார்த்து போடுங்க, அவ்வளோதான். இப்படி வச்சு இப்போ பாருங்கள், பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். என்ன பண்ணியிருக்கோம், இந்த பூவும் இந்த பூக்கு இந்தாண்டு ஒரு பூ இந்தாண்டு ஒரு பூ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதை பார்த்து பார்த்தே போடுங்க. இது போட்டுமா, இங்கே பாருங்கள், இந்த நடு மையத்தில் இந்த பூ போட்டுக்கிறோமா. இப்போ பாருங்கள், 5 பூ வருதுல்ல, எப்படி இங்கே பாருங்கள், 1 2 3 4 போட்டுக்கோம். இதை 2ஐயும் பிடிச்சி போட்டு நமக்கு 5 பூ வந்துருப்போம். பாருங்கள், இதுதான் கார்னர் இருந்து நம்ம கார்னர் அடுத்த டிசைன் மாறணும்னா இப்படி 5 பூ வந்துச்சுன்னா தான் நமக்கு டிசைன் மாறும். இப்போ 4 இது ஒன்றையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆவது பூ வந்துடும். சரிங்களா, இப்படியே நம்ம போடலாம். அப்படியே போட 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 உங்களுக்கு தானாக வந்துடும். இப்போ இங்கே ஐங்கோணம் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஐங்கோணம் போட்டுடலாம். இந்த பூவும் இந்த பூவும் ஃபஸ்ட்டு அது 2 பூவும் ஒன்றா ஜாயின் பண்ணி போட்டோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூவை எடுத்து நம்ம போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இதா இப்படி எடுத்து பாருங்க, உள்ளே இது இப்போ ஜாயின் பண்ணணுமா, ஜாயின் பண்ண பூ, அந்த ஜாயின் பண்ண பூலேருந்து இந்த ஐங்கோணம் வந்துச்சா, இந்த 5 பூவுக்கு அடுத்தது ஒரு பூ ஜாயின் பண்ண, மொத்தம் 4 பூ இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பாருங்கள், ஐங்கோணத்துக்கு அப்புறம் 4, அது 2ஐயும் பிடிச்சி இன்னொரு பூ அதில் போட்ட மாதிரி 4 பூ போட்டோம். அதை அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படியே பாருங்கள். இப்போ அந்த உடம்பு பகுதி எப்படி போகிறது நான் சொல்லி தந்தேன். இப்படி இதை ஜாயின் பண்ணிக்கோங்க.
அது பக்கத்தில் இருக்கிற பூவை நம்ம ஜாயின் பண்ணுறோம். பின்னாடி இந்த பின் சைடு போடுறோம், இந்த பின் சைடு. சரிங்களா? பின் சைடுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 4 பூ போட்டிருக்குறோம். 1 2 3 4 போட்டுக்கிறோம். இந்த 4 பூக்கு மேலே ஒரு 4 பூ வருது. அந்த 4 பூ தான் இப்போ நம்ம போடுறோம். பின் சைடு பக்கம் போட்டுட்டுக்கிறோம். இது இப்படி 4 பூ போடலாம். பாருங்க, இந்த நடு பூவும் இப்படி நல்லா டைட் வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். இந்தாண்டு பக்கம் இருந்து ஒன்று போட்டு இந்தாண்டி இந்த சைடு இந்த சைடு 2 சைடுக்கும் 4 பூ போடுறோம். பாருங்கள், இந்த பக்கம் இருந்து 3 போட்டோம். இப்போ இந்த கடைசி பூ போட போகிறோம். பாருங்கள், இந்தா இப்படி தான் போடணும். இதை போட்டு முடிச்சுட்டு இது 2 இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம். அந்த 4 பூவுக்கு மேலே 4 பூ வந்துருச்சு பாருங்கள். இது பின் சைடுக்கு நம்ம போடுறது. சரிங்களா? இதையும் போட்டுட்டு அந்த பக்கத்தை எடுத்துக்கலாம். இன்னும் 2 கால் இருக்குல்ல, அது எப்படின்னு சொல்கிறோம். இது பாருங்கள், இப்போ இந்த 2 கால் இப்படி பார்த்த மாதிரி இருந்தால் இந்த 2 கால் இப்படி பார்த்த மாதிரி வச்சிடக்கூடாது. இந்த 2 கால் ஜாயின் பண்ணால் இப்படி வர மாதிரி தான் வைக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்படி வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 கால் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இந்த கால் இப்போ போடுறோம். இந்த பின்னங்கால் நம்ம போட்டோம். இந்த பின்னங்கால் போட்டோமா, இது 2 போட்டோம். இப்போ நம்ம இந்த கால் போடுறோம். இது வந்து முன் சைடு கால் போடுறோம். இது இப்படி ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்களே, அது மாதிரி இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். இது 2 இப்படி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பூ இருக்குல்ல, இந்த மையப்பூ மொத்தம் 4 பூ தான் இருக்கும். 1 2 3 4 தான் இருக்கும். அந்த 4ல் இந்த சைடு விட்டுருங்க. இந்த நடு சைடும் இந்த நடு சைடு எடுத்துக்கோங்க. இப்படி சரியா? இந்த 3 சைடு விட்டுருங்க. இந்த 2 சைடு பூவும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நாட் போடணும். எப்படி போடுறோன்னு பாருங்கள். இந்த பூ டைட் வச்சுக்கோங்க. இந்த பூ டைட் வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி பார்த்த மாதிரி போடணும். இப்போ இங்கே பாருங்கள், இதை அப்படியே ஒரு பூ போடலாம். கொஞ்சம் வலிக்கிட்டு தான் இருக்கும். நாம் தான் இழுத்து வச்சு பொறுமையாக போட்டோம்னா, ஒரு நாட் போட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இந்த ஒரு நாட் போடுறதுல கொஞ்சம் உங்களுக்கு வலிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம அதனால் இழுத்து வச்சு பாருங்கள், இப்படி லூஸ் பண்ணி டைட் வைங்க. லூஸ் பண்ணி டைட் வைங்க. ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஒரு பூ போட்டோமா, இப்படி திருப்பிக்கோங்க. இந்த பூவில் ஒரு பூ போட்டோம். இந்த 2 பூ வச்சு இந்த சைடு பூ போட போகிறோம். இப்படி போடணும். இப்படி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சாதா நாட்டிலேயே இத்தனை இருக்குது. நம்ம இதை கற்றுக்கிட்டோமா போதும். இப்போ சாதா நாட்டில் ஒன்று போட்டோமா, இப்போ என்ன பண்ணணும், ஐங்கோணம் போடணும். எப்படி? இந்த சைடு போட வேண்டாம். இது முன் சைடு, இந்த சைடு திருப்பிக்கோங்க. பாருங்கள், இது இப்படி தான், இது இப்படி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தான் நம்ம ஐங்கோணம் போடணும். இந்த பக்கம் ஐங்கோணம் போடுறோம். பாருங்கள், இந்த ஒரு பூ போட்டோன்னா இதையும் பிடிச்சி போடும்போது நமக்கு 5 பூ வந்துடும். அதை தான் ஐங்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி போடுறது பாருங்கள். இது போட்டோமா, பாருங்கள், 1 2 3 4 5 பூ. இங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே இந்தாண்ட காலில் இங்கே பாருங்கள், 1 2 3 4 பூ இருக்குதுல்ல, இது 2 போடும்போது நமக்கு அந்த 5 பூ வந்துடும். இது 2 பிடிச்சி நம்ம போடணும். இங்கே பாருங்கள், இது பக்கமாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த பூவை பிடிச்சி இங்கே பிடிக்கும், பூ தனியாக நிற்கிது பாருங்கள். இப்படி இருக்கணும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ போட்டோம். அது போட்ட பின்னாடி என்ன பண்ண போகிறோம், இது 2 பிடிச்சி ஒரு நாட் போடுறோம். நல்லா பாருங்கள். இப்போது நமக்கு 4 பூ போட்டோம். இதான் 4 பூ, அந்த 4 பூ போட்டு வச்சுக்கிட்டோம். சரியா? இப்போ இதை பார்த்துங்க. இது இன்னொரு கலர் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கலர் நம்ம போட்டிருக்கோம். இல்லைன்னு வச்சுங்க, எதுங்க ஜாயின் பண்ண நமக்கே தெரியாது.
அதுக்காக தான் 2 கலர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த 2 காலி ஜாயின் பண்ணி 4 பூ போட்டிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 4 பூ நம்ம போட்டுட்டோம். சரியா? இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் 4 பூ தான் வருது. இந்த பக்கத்துலேயும் 4 பூ போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த பூ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அடுத்த கலர் நம்ம சிகப்பில் போடுறோம். எப்படி ஜாயின் பண்ணுறது? சிகப்பில் இதில் 16 பிட்டு, சிகப்பில் 6 பிட்டு வெட்டியிருக்கிறோம். சரியா? 16க்கு காலுக்கு போயிடுச்சு. இந்த சிகப்பில் பாருங்கள் 6 பிட்டு. அதில் இப்போ நம்ம 4 பிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த உடம்பை எப்படி ஜாயின் பண்ணுறது இது உதவுது நமக்கு. நம்ம ஜாயின் பண்ணுற பிட்டு தெரியறதுக்காக இந்த கலர் உங்களுக்கு மாற்றி காட்டுறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். சரியா? பாருங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த பூ 4 பூவில் மேல் பூ இருக்குல்ல, இதில் இந்தாண்ட ஒரு ஒயரும் இந்தாண்ட ஒரு ஒயரும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இந்த பூ இருக்குல்ல, இந்த 4 பூவில் மேலே இருக்கிற பூவில் இந்த சைடில் இருக்கிற பூவில் இதை 2ஆக மடித்து ஒரு பிட்டு ஜாயின் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் நல்ல விலைக்கு நீங்கள் விற்கலாம். எல்லோரும் விரும்புகிறாங்க. நம்ம போட்ட அடுத்த நிமிஷமே இப்போ குதிரை எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டாங்க. கூகுளில் பணத்தை போட்டு விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குதிரை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஒரு பூ ஜாயின் பண்ணிட்டேன்னா இன்னொரு பூ ஜாயின் பண்ணுறோம். இன்னொரு பிட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். 2 சமமாக மடிச்சுக்கோங்க. இங்கே சமமாக மடிச்சுட்டு பாருங்கள், இந்த பிட்டில் அதிலே வர இன்னொரு பிட்டில் இந்த பூ ஜாயின் பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதுதான் அந்த குழந்தைங்க எதிர்காலத்துக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த காலத்துக்கும் அது கை கொடுக்கும். அதனால தான் கைத்தொழில் கற்றுக் கொடுங்கன்னு நம்ம சொல்கிறது. இது 2 சமமாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சமமாக இருக்கா? கொஞ்சம் வித்தியாசம் தான், பரவாயில்ல. ரொம்ப அதிகமாக வரக்கூடாது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணோம், இந்த பிட்டில் இங்கே ஒரு பூ இங்கே ஒரு சிகப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம். பூ நல்லா சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிட்டோமா? இப்போ ஜாயின் பண்ணிட்டு இந்த சிகப்பு பிட்டில் ஒரு பூ போடுறோம். நல்லா பாருங்கள், இந்த சிகப்பு பிட்டை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது இது ஜாயின் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள், இது ஒரு பூ போட்டோம் ஜாயின் பண்ணிட்டு. அதே மாதிரி அந்த பக்கத்துலேயே ஒரு பூ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு பூ போட்டோம். இந்த கார்னர்லேருந்து ஒரு பூ நம்ம போட போகிறோம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு பூ ஜாயின் பண்ணிட்டோமா? அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு பூ ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம். 6ல் பாருங்கள் 4 பிட்டு இப்போ வந்துடுச்சு. இது 2 சமமாக வச்சு மடிச்சுக்கிறோம். இந்த 4 பூவில் ஒரு பூ எடுத்துக்கிறோம். ஒரு பூ எடுத்து இது இப்படி வருதான்னு பார்த்துக்கோங்க. மாற்றிடக்கூடாது. இதை இப்படி திருப்பிட்டிங்கன்னா போச்சு. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு பார்த்துட்டு இது வந்து தலைப்பக்கம், இது வால் பக்கம். அதில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணுறோம். அதில் எப்படி ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி தான் இதையும் ஜாயின் பண்ணோம். பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி இப்போ இன்னொரு பிட் நம்ம ஜாயின் பண்ணுவோம். மொத்தம் சிகப்பில் நம்ம 6 பிட்டு வெட்டியிருக்கோம். இப்போ இதுலேயே நம்ம 4 பிட்டு பக்கத்தில் 2 பிட்டு ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த பக்கம் அதனுடைய எதிர் சைடில் இருக்குதுல்ல, அந்த சைடில் இந்த பிட்டை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற ஒயர் எடுத்துட்டு கீழே இருக்கிற ஒயர் மடிச்சுக்கோங்க. சாதா நாட்டு தான் போட போகிறோம், வேறு ஒன்றும் போடல. நம்ம பாருங்க, மடிச்சு பாருங்க. 2 நல்ல சின்னதாக பண்ணிக்கோங்க. பூவை எவ்வளோ நம்மளால் டைட் வைக்க முடியும் அவ்வளோ டைட் வச்சுட்டு அடுத்து இந்த சிகப்பு 2ஐயும் சேர்த்து ஒரு பூ போடும். இப்போ 2 கால் எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறீங்க. 2 பிட்டி ஜாயின் பண்ணி அதுக்கு அந்த 2 பிட்டி சேர்த்து நம்ம ஒரு பூ போட்டால் நமக்கு சிகப்பு கலர் கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த சிகப்பு பூவையும் இந்த சிகப்பு பூவையும் சேர்த்து எப்படி நம்ம இணைக்கிறோன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இப்படி வச்சுக்கோங்க. 2 காலும் பாரு, ஒரு கால் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்படி திருப்பி வச்சிடக்கூடாது. இப்படி கரெக்டாக 2 காலையும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த 2 சிகப்பையும் ஜாயின் பண்ணுங்கள். நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்படி டைட் வச்சுட்டு பாருங்கள், இதை மடிச்சுக்கிறோம். இந்த பூவை அப்படி பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக பிடிக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பூச்சி அழகாக சின்னதாக வரும். லூஸ் கொடுக்காமல் போடுங்க, அப்போ தான் அழகு. ஓகேவா? இப்படி டைட் பண்ணிட்டு தான் இப்படி திருப்பிக்கோங்க. அப்படி திருப்பிட்டு பாருங்கள், இப்படி டைட் வச்சுட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணலாம். இவ்வளோ தான் நம்ம உடம்ப ஜாயின் பண்ணுறோம். இது 4 ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்படின்னு பாருங்கதா. இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டோமா? 4 பூ வந்துருச்சா பாருங்க. இப்போ இந்த நடு மையத்தோட இந்த 4 பூ வந்துருச்சு. நமக்கு நடு மையத்தில் 4 பூ எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். சரியா? இப்போ இது இப்படி பக்கத்தில் இருக்குதுல்ல, இந்த பக்கத்தில் இருக்கிற பூவை அப்படியே எடுத்து நம்ம பூவாக போட போகிறோம். பாருங்கள், இந்த பக்கத்தில் சிகப்பு இருக்குதுல்ல, நம்ம வந்து கிராஸ் கட் போகிற மாதிரி தான், கிராஸ் நாட் எப்படி போடுவோம் அதே மாதிரி இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதையும் வச்சு ஒரு நாட்டு இப்படி பக்கமாக இழுத்து போடுங்க. ரொம்ப லூஸ் கொடுக்காம போடணும். ஒன்றா டைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எந்த பூ லூஸ் ஆனாலும் அதையும் டைட் வச்சுருங்க. இப்போ இதில் வச்சு ஒன்று போட்டோமா? இப்போ பாருங்கள், இதில் 2 சைடில் எதை வேணால் தலை பக்கமாக வச்சுக்கலாம், எதை வேணால் வால் பக்கமாக வச்சுக்கலாம். 2 ஒரே பக்கம் வச்ச மாதிரி போட்டோம். இப்போது இதை ஜாயின் பண்ணி இங்கே ஒரு பூ போட்டோம். அடுத்தது இங்கே ஒரு பூ போட்டோம். பாருங்கள், இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவையும் இந்த பூவை இணைச்சி ஒரு பூ போடுறோம். ஏதாவது இங்கே பக்கத்தில் இருக்குதுல்ல அந்த பூ, இதையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடலாம். இப்படி தான் நம்ம பார்த்து ஒரு இது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்படியே போட்டுருவாங்க. இப்படி போட்டோமா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது 2ஐயும் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த சிகப்பு ஒயர் இங்கே ஒரு பிட்டு ஜாயின் பண்ணி இந்த பூ போட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஒயர், இங்கே ஒரு சிகப்பு ஒயர் கொடுத்து இந்த பிட்டு போட்டோம். இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுக்கிட்டோம். அப்போ அப்படியே வச்சு இருக்கிற ஒயரை போட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த ஒரு சைடு நான் போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஒயர் வச்சு இது போட்டோமா? இங்கே ஒரு நாட் போடுறோம். இங்கே ஒரு நாட் போட்டுட்டு நமக்கு அடுத்தது ஐங்கோணம் வரும். இந்த நாட்டை போட்டு காட்டுறோம். இந்த நாட்டை இப்படி போட்டுக்கோங்க. சரியா? இப்படி போட்டுட்டு இப்படி போடுங்க. இப்படி போட்ட பின்னாடி பாருங்கள், இந்த ஒயரில் பாருங்கள், 1 2 3 4. இப்போ இதை போட்டோம்னா நமக்கு 5 கோணம் வந்துடும். 5 கோணம் வருது. சரியா? இதை போடுங்க. இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டு இப்போ 5 கோணம் போட்டு இந்த இடத்துல இப்போ இப்படி எங்கெல்லாம் நமக்கு கிராஸ் நாட்டில் வருதோ அங்கெல்லாம் கிராஸ் நாட் கேட்கா. 5 கோணம் போட்டோமா? அதுக்கப்புறம் இப்படி நேராக்கிறத பிடிச்சி போட்டக்கூடாது. இப்படிலாம் நேராக வர ஒயர் பிடிச்சி போடவே கூடாது. இப்படி 2 கிராஸ் கட்டில் எப்படி போடுவோம், இவ்வளோ கேப் இருக்கிற ஒயராக பார்த்து நம்ம போடணும். சரிங்களா? இப்படி போடுங்க. ஒரே கலரில் போட்டால் நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாது தான் நம்ம 2 கலராக போடுறோம். அதனால் இது இப்படி பார்த்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஒயரை எடுத்து போகலாம். இது 2க்கும் ஒரு நாட்டு. இந்த வெள்ளையில் எத்தனை நாட்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் போட்டு நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஏன்னா இப்போயே உங்களுக்கு பாருங்கள், இது 1/2 மணி நேரம் வீடியோவும் போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீதியை நான் சொல்லித்தரேன். இதை வச்சு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த கீழ்பாகம் நம்ம போட்டோம், இந்த ஐங்கோணம் திருப்பிட்டோம், இப்படியே வருது பாருங்கள். இந்த பூ மட்டும் எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 பூ வருது. இந்த பக்கம் பாருங்கள், 1 2 3 4 5 6
7 8 இந்த இப்படி வி ஷேப்பில் வருதுல்ல அது முழுசி இப்படி முடிச்சு வைங்க. இந்த பக்கமும் அதே போட்டுக்கோங்க, இந்த பக்கம் அதே மாதிரி போட்டு முடிச்சு வைங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு இதை பற்றி என்னன்னு நான் முழுசாக சொல்லித்தரேன். புரியலைன்னா கேளுங்க, சரியா? இந்த கால் பகுதி நம்ம முழுசாக இதை போட்டுட்டோம், காலையும் அணைச்சிட்டோம். அதனால் இந்த உடம்பு மட்டும் இப்படி போட்டு வைங்க, இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி போட்டு வைங்க. அப்போ நம்ம அடுத்த வார வீடியோவில் இந்த தலைப்பகுதி எப்படி போகிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இதை இப்படி முடிச்சிருக்கோம். மீதியை உங்களுக்கு அப்புறம் அடுத்த வாரம் வரதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.